தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பூண்டு, 4 வரமிளகாய், 3 தக்காளி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். ஏற்கனவே நான் தக்காளி தோசை ரெசிபி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கு நான் கொஞ்சம் நெய் உருக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பேனில் ஊற்றி லைட்டாக தண்ணி சுண்டுற அளவுக்கு சிம்மில் வச்சு விட்ருங்க. கொஞ்சம் தண்ணி சரியானதும் நம்ம தோசைக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தோசை ஊற்றி மேலே நெய் போட்டு தோசை எடுக்கிற ஓரத்தில் தான் நம்ம அதை போடணும். தோசை நல்லா வெந்து வரட்டும். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே 2 ஸ்பூன் சட்னி வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் பரவலாக தடவி விட்டுறலாம். தடவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த தோசையை எடுத்துக்கலாம். இதுக்கு சட்னியே தேவையில்லை, நம்ம இப்படியே சாப்பிடலாம். காரமாக புளிப்பாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.